முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற சாந்தன் காலமாகி இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் விடுவித்த நிலையில் உடல்நலக் குறைவால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் சாந்தன். இந்த நிலையில் அவர் காலமாகி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற அனைவரும் 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சாந்தன் காலமாகி இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், விவரங்களை பதிவு செய்யலாம். எப்போ இறந்தாரு, என்ன உடல்நல பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது? சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடல்நல குறைவு காரணமாக தீவிர சிகிச்சையில் நடைபெற்று வந்த சாந்தன் இறந்திருக்கின்ற செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது. இவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர். இலங்கை பூர்வீகமாக கொண்ட இவர் ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு இவரை உச்சநீதிமன்றம் விடுவித்தது. இதையடுத்து இவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் என்பதால் இவரை உடனடியாக விடுவிக்காமல் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள அகதிகள் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டார். இங்கு இவருக்கு உரிய வசதிகள் அளிக்கப்படவில்லை, நடைபயிற்சி கொடுக்கப்படவில்லை, மேலும் அவருக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்யப்படவில்லை என்று தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி விஜயகோபால், நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக வழக்கறிஞர் புகழேந்தி, சாந்தன் தரப்பு வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். சாந்தன் அவர்கள் காலமாகி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தாரு, நீங்க அது தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கலாம் சார். கடந்த 11/11/2022 உச்சநீதிமன்றம் அவரை விடுதலை செய்து உத்தரவிட்ட பின்னாரும் அவரை சிறப்பு முகாம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. அவரை இலங்கைக்கு அனுப்பணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலாகியும் அவரை இலங்கைக்கு அனுப்பல. இந்த நிலையில தான் அவர் முகாம்ல சரியான ஒரு வசதிகள் இல்லாதனாலையும் பல்வேறு மருத்துவ வசதிகள் இல்லாதனால கல்லீரலால் பாதிக்கப்பட்டார். அந்த நோய் பாதிக்கப்பட்ட தன்மை கூட அவர்களால் கண்டறியப்படலை. பின்னால கண்டறியப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாதமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இன்னைக்கு அதிகாலையில மரணம் அடைஞ்சிருக்கார். சரி, இப்போ அவர் இலங்கைக்கு போகணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு வந்தாரு. தொடர்ந்து அவர் இலங்கைக்கு போகணுன்ற சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு கொடுத்தாரு. அந்த வழக்கு நாளைக்கு வருது. இதற்கிடையில நீதிமன்றமே அவரை உடனடியாக இலங்கைக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. அதுல கொஞ்சம் காலதாமதம் ஆனது அரசால். அதுக்கு பின்னால பாஸ்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இரவு விமானத்துல செல்றதற்கான ஆம்புலன்ஸ் மூலமா ஏர் ஆம்புலன்ஸ் மூலமா செல்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சிருந்தோம். அதற்கு இடையில இது மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய உறவினர்கள் எல்லாம் என்ன மனநிலையில சார் இருக்காங்க? ஏன்னா தொடர்ந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டு இருக்கும். தொடர்ந்து அவர் தரப்புல அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆமா, அவருடைய அம்மாவை கடைசியா தான் பார்க்கணுன்ற ஏக்கம் தான் அவருக்கு இருந்துச்சு. எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அம்மா கையால ஒரு வாய் சாப்பிடணும். இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி திரு புகழேந்தி.